Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீ ராஜேஷ்குமாரின் சிறுகதைகளில் ஒன்று இன்று. சிறுகதையின் பேர் நுனிப்புல். நுனிப்புல் ராஜேஷ்குமாரின் சிறுகதை. ராமு தன் நண்பரிடம், ஏகாம்பரம் வீதியில் இடது பக்கம் திரும்பினா முதல் வீடு என்னோடது தான். முழங்கையால் காலிங் பெல்லை அழுத்தினா போதும், நான் வந்து கதவை திறப்பேன். நண்பன், எதுக்காக முழங்கையில் பெல்லை அழுத்தணும்? ராமு, என்னை சந்திக்க வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டியே, கையில் பொட்டரங்களை வச்சுக்கிட்டு தானே பெல் அடிக்க கஷ்டமாக இருக்காதா? ஆஃபீஸ் லஞ்ச் அவரில் ஒரு வார இதழ் வெளியாகியிருந்த மேற்கொண்ட ஜோக்குக்காக ஜானகி ராமன் படித்து கொண்டிருக்கும் போது தான் பியூன் பக்கத்தில் வந்து நின்றான். சார், என்ன பொன்னுசாமி, உங்களுக்கு ஃபோன் சார். ஜானகிராமன் புத்தகத்தை மேஜை டிராயருக்குள் தள்ளிவிட்டு எழுந்து போய் ஹெட் கிளார்க் டேபிளில் இருந்த டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தார். ஹலோ, யாரே? மறுமுனையில் சில வினாடிகள் தயக்கம், பிறகு மெலிதாய் ஒரு ஆண்குரல், அதில் பதற்றம். பேசுகிறது மிஸ்டர் ஜானகிராமன் தானே? எஸ் ஜானகிராமன், நான் உங்கள் தெருவில் குடியிருக்கிற ஆடிட்டர் ரங்கராஜன் பேசுகிறேன். ஓ, நீங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன விஷயம் சார்? மறுமுனையில் மறுபடியும் தயக்கம், பிறகு கரகரத்த குரலில் ஆடிட்டர் பேசினார். ஜானகிராமன், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல வேண்டி வந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி உங்கள் மனைவி யசோதா சமையல் அறையில் இருக்கும்போது கேஸ் சிலிண்டர் வெடித்து உடல் செதறி செத்துட்டாங்க. நோ! ஜானகிராமன் அலறிய அலறலில் ஒட்டுமொத்த ஆஃபீஸும் திரும்பி பார்த்தது. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஜானகிராமன், நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் உடனே புறப்பட்டாங்க. மறுமுனையில் ஆடிட்டர் ரிசீவரை வைத்துவிட்டு ஜானகிராமன் கையில் ரிசீவரோடு அப்படியே இரண்டாய் மடங்கி உட்கார்ந்தான். பிரமை பிடித்த நிலையில் ஜானகிராமன் வீட்டை அடைந்த போது அந்த தெருவே வாசலில் கூடியிருந்தது. உள்ளே போலீஸின் காக்கி யூனிஃபார்ம்கள், வீடு முழுக்க எல்பிஜி கேஸ் வாசனை. யசோதா உடல் உருக்குலைந்த இரத்தக்கரையை ஒரு போர்வைக்குள் பார்சல் பண்ண மாதிரி தெரிந்தாள். ஜானகிராமன் தன் முகத்திலும் மார்பிலும் பெரிதாய் அரைந்து கொண்டு அழ, உறவினர்களும் ஆஃபீஸ் நண்பர்களும் தேற்றி பக்கத்து அறைக்கு கூட்டி போய் உட்கார வைத்தார்கள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கையில் பெரிய டயரியோடு ஜானகிராமனை நெருங்கி ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். ஜானகிராமன், இது ஒரு எதிர்பாராத விதத்துன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் போலீஸுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எங்கள் விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஜானகிராமன் தன் கையில் வைத்திருந்த கர்ச்சிஃபால் அழுகையை அடக்க இன்ஸ்பெக்டர் கேட்டார். உங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளோ வருஷமாச்சு? 2 வருஷம். ஜானகிராமன் விரும்பினான். காதல் கல்யாணமா? இல்லை. உங்கள் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு இருந்ததா? இருந்தது. யசோதாவோட தாய்மாமன் எங்கள் கல்யாணத்துக்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்தார். கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு மிரட்டினார். அப்புறம் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவும் அடக்கிட்டார். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? B1 போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறமா தாய்மாமனோட தொந்தரவு இருந்ததா? இல்லை. இது ஒரு கொலையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல சார், இது ஒரு விபத்தாக தான் இருக்கணும். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? சார், யசோதா கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு முதல்ல ஸ்டவ்வில் தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தா. கடந்த 6 மாதம் தான் கேஸ் சிலிண்டர் சிலிண்டரை யூஸ் பண்ணுறதுனால யசோதாவுக்கு நிறைய தடுமாற்றம் இருந்தது. சிலிண்டர்ஸ் கேஸ் தீர்ந்து போனால் அதை எடுத்துகிட்டு வேறு சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணி அடுப்பை எரிய வைக்கிறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து போயிடுவாள். அதே மாதிரி பல நேரங்களில் கேஸை உபயோகம் பண்ண மாட்டான். கேஸ் வாடை அடித்ததும் ஓடி போய் க்ளோஸ் பண்ணுவாள். அது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. நான் எத்தனையோ தடவை எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹெட் மாஸ்டர் மனைவியும் கூட வந்து வான் பண்ணி சத்தம் போட்டுட்டு போயிருக்காங்க. பேசிக்கொண்டே போகிற ஜானகிராமன் துக்கம் தாழாமல் முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டார். யசோதாவின் உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கிளம்பி கொண்டிருக்க ஜீப்பில் சிகரெட் பிடித்தபடி உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டரிடம் வந்தார் அந்த சப் இன்ஸ்பெக்டர். சார், என்ன விஜயகுமார், அக்கம் பக்கத்து வீடுகளை விசாரணை பண்ணிட்டீங்களா? பண்ண சார். ஜானகிராமன் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. யசோதாவும் ஜானகிராமனும் கடந்த 2 வருஷ காலமாக ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் கூட 2 பேர் சண்டை போட்டுக்கிறதே இல்லையா? அப்படின்னா ஜானகிராமனை சந்தேக லிஸ்ட்டில் இருந்து எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த தாய்மாமன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். மோட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கா? என்கொயரி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிடுங்க. யசோதாவின் காரியங்கள் எல்லாம் முடிந்து 2வது நாள். துக்கம் விசாரிக்க வந்த உறவினர் கும்பல் எல்லாம் ஊர்களுக்கு திரும்பி போயிருக்க அந்த காலை 11 மணி வேளையில் ஹால் சோஃபாவில் படுத்து கண்களை மூடியிருந்தான் ஜானகிராமன். விழியோரங்களில் பிறந்த நீர்க்கோடுகள் காதுகளை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தன. காதுகளை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தன. மனசு மட்டும் புலம்பிக் கொண்டிருந்தது. யசோதா, உடம்பு தீப்பத்தி எரிஞ்சப்போ எப்படிமா தாங்கிக்கிட்ட? போன மாதத்தில் ஒரு நாள் அப்பளம் பொரிக்கும் போது கூட ஒரு துளி கொதிக்கிற எண்ணெய் கையில் பட்டதுக்கு துடிச்சு போய் ஒரு நாள் பூராவும் கையை உதறிக்கிட்டு இருந்தேம்மா.
உடம்பு பூராவும் தீ மொய்த்தப்போ எப்படிம்மா தாங்கிக்கிட்ட? ஜானகிராமுக்கு அழுகை வெடித்த அதே வினாடி வாசலில் அந்த குரல் கேட்டது. சார் போஸ்ட்! ஜானகிராமன் எழுந்து துண்டால் முகத்தை துடைத்து கொண்டு வாசலை நோக்கி போனான். வழக்கமாக வரும் தபால்காரர் வீட்டின் சூழ்நிலை உணர்த்துவதாய் முகம் வைத்து நின்றார். சார், ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டே. அவர் நீட்டிய ஃபாரத்தில் கையெழுத்து போட்டு கடிதத்தை வாங்கி கொண்டு உள்ளே போன ஜானகிராமன் அது ஆயுள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கடிதமாக இருக்கும் என்று நினைத்து ஒரு அலட்சிய பார்வையை கடித கவர் மேல் போட்டான். விழிகள் வியப்புக்கு போயிற்று. இது 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 யசோதாவின் கையெழுத்து அல்லவா? மனசுக்குள் பதற்றம் தொற்றிக்கொள்ள கவரின் வாயை உடைத்து உள்ளே இருந்து கடிதத்தை எடுத்தான். ஒரு முழு பக்க வெள்ளைத்தாளில் யசோதாவின் கையெழுத்து சீராய் ஓடியிருந்தது. என்னுடைய அன்பான கணவருக்கு உங்கள் யசோதாவின் கடைசி வணக்கங்கள். நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கிற நிமிஷம் என் ஃபோட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு வைத்து பத்தியை கொளுத்தி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் செத்து போக 1 மணி நேரம் இருக்கும்போது எழுதப்பட்டது இந்த கடிதம். தபால் ஆஃபீஸ் என்று திரும்பியதும் கேஸ் சிலிண்டர் வெடிக்க வச்சு நான் விபத்தால் இறந்து போன மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும். நான் தற்கொலை செய்து கொண்டதாய் வெளியே தெரிந்தால் அவமானம் உங்களுக்கு தானே. சரி, நான் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? விஷயத்துக்கு வருகிறேன். கல்யாணமான இந்த 2 வருஷ காலத்தில் என்னை மாதிரி சந்தோஷமாக இருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. உங்களை போன்ற ஒருவர் எனக்கு கணவராய் வர நிச்சயமாக நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியமும் நான் செய்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு மட்டும் சொந்தமான நீங்கள் 3 வருஷங்களுக்கு முன்னால் ஜெயா என்கிற பெண்ணுக்கும் சொந்தமாக இருந்துள்ளீர்கள் என்கிற உண்மை 4 நாட்கள் முன்னால் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆதாரம், நீங்கள் 4 நாட்களுக்கு முன்னால் வெளியூருக்கு ஆஃபீஸ் வேலையை போயிருந்தபோது உங்கள் பேருக்கு ஆஃபீஸ் முகவரிக்கு வந்த ஒரு கடிதம். அந்த கடிதத்தை பியூன் பொன்னுசாமி என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அது உங்கள் பழைய காதலி ஜெயா எழுதிய கடிதம். அந்த கடிதத்தை நான் பழைய மரபீரோவில் என் பட்டு சேலைகளுக்கு நடுவே வைத்துள்ளேன். கடந்த 2 வருட காலமாய் என்னுடைய மனதுக்கு நீங்கள் சந்தோஷத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கீங்க. எனக்கும் அதுவே பழகிவிட்டது. என்னுடைய கண்களுக்கு சிரிக்கிற வித்தையும் நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க. அதுக்கு அழ தெரியாது. அதுக்கு நீங்கள் அழக்குற்று கொடுப்பதற்கு முன்பு நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவது உத்தமம் இல்லையா? என்னுடைய மரணம் உங்களை ஓரளவு அதிர்ச்சி அடைய வைத்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் நான் போகிறேன். இப்படிக்கு உங்கள் யசோ. கடிதத்தை அதிர்ச்சியோடு படித்து முடித்த ஜானகிராமன் உள்ளே இருந்த பழைய மர பீரோவை நோக்கி வேகமாக போனான். பீரோவை திறந்து அடுக்கி வைத்து இருந்த பட்டுச்சேலைகளை கிளற கவர் ஒன்று பார்வைக்கு கிடைத்தது. தபால் முத்திரையிட்ட அந்த கடித கவரை எடுத்தான். பரபரவென்று படித்து பார்க்க அந்த விபரீதம் மனதை சுட்டது. 6 மாதங்களுக்கு முன்பு ஆஃபீஸின் அக்கவுண்ட்ஸ் செக்ஷனில் வேலை பார்த்து பின் ராஜினாமா செய்துவிட்டு வேறு வேலைக்கு போய்விட்ட இன்னொரு ஜானகிராமனுக்கு வந்த கடிதம் அது. மற்றும்